Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா வாட் இஃப் மாதரா உச்சியா வாஸ் ஸ்டில் அலைவ். அதாவது நம்ம நருட்டோ சீரிஸ்ல இருக்கக்கூடிய மாதரா சாகாம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உயிரோட இருக்கிறது மட்டும் இல்ல, நம்ம மாதரா உச்சியா ஃபர்ஸ்ட் ஒக்காகவா மாதிரி இருந்தா என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஆக்சுவலா இதை பேஸ் பண்ணி நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ் போட்டுருப்போம். ஐ மீன் இந்த வாட் இஃப் கண்டென்ட் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி ஒரு சில வீடியோஸ் போட்டுருப்போம். சப்போஸ் ஒருவேளை யாராச்சும் அந்த வீடியோஸ்ல இன்னும் பார்க்காம இருந்தா மறக்காம போயிட்டு செக் பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்கும். அண்ட் அது கூட சேர்த்து நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அமைத்தி ஆல்ல போட்டுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். அண்ட் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, ரைட் கைஸ். இப்போ நம்ம வார வசமே வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்க்கறது மல்டோ பாய் சேனல், நான் தான் உங்க மல்டோ பாய். ஃபர்ஸ்ட் நம்ம மாதராவோட ஆரிஜின்ல இருந்தே போயிடுவோம். உச்சியா கிளான்ல இருக்கக்கூடிய டாஜிமா அப்படின்றவருக்கு பிறக்கிற பசங்கள ஒருத்தர் தான் நம்ம மாதரா. நம்ம மாதரா சின்ன பையனா இருக்கும் போதே அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான். அவன் பேரு தான் அஷிராமா செஞ்சு. பட் ஆனால் நம்ம அஷிராமாவோட கிளான் என்ன அப்படின்றது மாதராவுக்கு தெரியாது. மாதரா எந்த கிளானை சேர்ந்தவன் அப்படின்றது அஷிராமாவுக்கு தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகி இருப்பாங்களா அப்படின்றதே ஒரு டவுட் தான். ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் உச்சியா கிளானை சேர்ந்தவங்களுக்கும் செஞ்சு கிளானை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாரே போயிட்டு இருந்துச்சு. இதுக்கிடையில தான் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஃப்ரெண்டா மாறானுங்க. அது பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் உயிர் நட்புடா அப்படின்ற மாதிரி மாறுது. பட் ஆனால் உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது இல்லையா? ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எந்த கிளானை சேர்ந்தவங்க அப்படின்றது ரெண்டு பேருக்குமே தெரிய வருது. என்னதான் இவங்க ரெண்டு பேருக்குமே அவங்களுடைய கிளான் நேம் தெரிஞ்சிருந்தாலுமே ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்ல மாத்தி சண்டை போட்டுக்க மாட்டானுங்க. பட் ஆனால் என் கண் முன்னாடி இன்னொரு வாட்டி வந்துடாதா அப்படின்ற ஒரு வார்னிங்கை மட்டும் ரெண்டு பேருமே கொடுத்துப்பானுங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்சா பரவாயில்ல, இவங்க ஃபேமிலிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்டர் தெரிய வந்துடும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டேரக்டா களத்தில் இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உச்சியா கிளான் அண்ட் செஞ்சு கிளான் இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய அந்த சண்டை இருக்கு பார்த்தீங்களா, அதுல நம்ம மாதராவோட தம்பிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இறந்து போயிடுவாங்க. அந்த சைடு மட்டும் இல்ல, இந்த சைடு நம்ம அஷிராமாவோட சைட்லயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இறப்புகள் நடக்கும். ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா அண்ட் அஷிராமா ரெண்டு பேருமே சண்டை போட வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது. ஸ்டார்டிங்ல இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க கிளானுக்குள்ள இருந்து தான் சண்டை போடுவாங்க. பட் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அவங்க கிளானோட லீடரா மாறுறாங்க. ஏன்னா அந்த பக்கம் நம்ம மாதராவும் பயங்கர பவர்ஃபுல்லா மாதிரி இருப்பான், அஷிராமாவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா மாதிரி இருப்பாரு. ஸோ அதனாலேயே இவங்க ரெண்டு பேருமே அந்த கிளானோட லீடர் பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. லீடரா மாறினதுக்கு அப்புறம் நம்ம அஷிராமா செஞ்சு பார்த்தீங்கன்னா மாதரா கிட்ட போயிட்டு வாடா மச்சான் நம்ம ரெண்டு பேரும் பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவே மாறிடலாம், அந்த சண்டைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாரு. பட் அதுக்கு நம்ம மாதரா ஒத்துக்க மாட்டான். பிகாஸ் நம்ம டோபிராமா செஞ்சு இருக்காருல்ல, அவர் வந்துட்டு மாதராவோட தம்பி இசுனா உச்சியாவை கில் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனாலே இப்போ நம்ம மாதராவுக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சு கிளானை பார்த்தாலே முழுக்க வெறுப்பு தான் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்தத்துக்கு நம்ம மாதரா ஒத்துக்கல. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிளானை சேர்ந்தவங்களும் மறுபடியும் மாற்றி சண்டை போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. ஸோ அப்படி நடக்கிற சண்டையில் நம்ம அஷிராமா செஞ்சு மாதராவை டிஃபீட் பண்றாரு. பட் மாதராவை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அஷிராமா செஞ்சு மாதரா கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, மச்சான் நான் இப்பயும் சொல்றேன், நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டைலாம் வேணா சமாதானமா போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாரு. பட் இதை கேட்ட நம்ம மாதரா என்ன சொல்லுவானா, நான் சமாதானமா வரணும் அப்படின்னா நீ உன்னுடைய தம்பி டோபிராமா செஞ்சுவை கில் பண்றா, அப்பதான் நான் இதுக்கு ஒத்துப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம அஷிராமா கிட்ட சொல்றாரு. அதுக்கு நம்ம அஷிராமா என்னுடைய தம்பியை கில் பண்ற அளவுக்கு என்னுடைய மனசுல சக்தி இல்ல, வேணா நான் வேணா செத்து போயிடறான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த கத்தியை எடுத்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. பட் அப்ப நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா அஷிராமாவோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி அந்த சம்பவம் நடக்கிறத தடுக்கிறாரு. தடுக்கிறது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருமே பழைய மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா மாறினதுனாலே அந்த ரெண்டு கிளான் சேர்ந்தவங்களுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. ஸோ இதன் பிறகுதான் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நடக்குது. அதாவது நம்ம அஷிராமா மற்றும் மாதரா இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க இல்லையா, அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஒரு மிகப்பெரிய வில்லேஜ் உருவாக்குறோம், அந்த வில்லேஜ்ல பீஸ்ஃபுல்லான லைஃப் எல்லாருக்குமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டுருப்பாங்க. அந்த பிளான பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. அண்ட் அந்த வில்லேஜ் எதுவுமே இல்லை, நம்ம கொனகா வில்லேஜ் தான். பட் ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட், அதாவது ஒரு வில்லேஜ் உருவாக்கிட்டானுங்க. பட் அந்த வில்லேஜுக்கு ஒரு லீடர் வேணும் இல்லையா, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பிளான போடுறாங்க. அப்போ நம்ம அஷிராமா என்ன சொல்லுவாருன்னா, மாதராவை பார்த்து மச்சான் நீயே லீடரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. பட் நம்ம டோபிராமா செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. இல்ல என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, இதை மக்கள்கிட்டே விட்டுருவோம், மக்கள் ஓட்டு போட்டு யாரை லீடரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களே இந்த வில்லேஜுக்கு லீடரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோபிராமா செஞ்சு சொல்லுவாரு. ஒரிஜினல் கதையில பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் நடந்து நம்ம அஷிராமா செஞ்சு தான் ஃபர்ஸ்ட் ஒக்காகவா மாறி இருப்பாரு. பட் இது வாட் இஃப் அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம இந்த கதையை மாத்துறோம். நம்ம டோபிராமா செஞ்சு அஷிராமா கிட்ட இந்த எலெக்ஷன் பிளானை பத்தி சொல்லும்போது நம்ம அஷிராமா செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கல. இல்ல தம்பி இந்த பிளான் சரிப்பட்ட வராது, நம்ம மாதராவே ஃபர்ஸ்ட் ஒக்காகவே இருக்கட்டும், பிகாஸ் அவன் பயங்கர பவர்ஃபுல் அண்ட் இன்டெலிஜென்ட்டும் கூட, அண்ட் அது மட்டும் இல்லாம நானுமே அவங்க கூட சப்போர்ட்டுக்கு இருக்கிறேன், இதுக்கு மேலே வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானியை பார்த்தீங்கன்னா நம்ம அஷிராமா செஞ்சு அந்த இடத்துல உடச்சு விட்டுறாரு. இது என்னதான் நம்ம மாதராவுக்கு சந்தோஷமான நியூஸா இருந்தாலுமே வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் அண்ட் நம்ம டோபிராமா செஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடுப்பை தான் ஏற்படுத்துது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நிறைய மீம்ஸ்ல பார்த்த மாதிரி டோபிராமா செஞ்சு பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜை விட்டு வெளியே போறாரு. வில்லேஜை விட்டு வெளியே போனது மட்டும் இல்லாம ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்றாரு, அதுதான் அக்கட்சுகி. ஏன்னா இப்போ நம்ம மாதரா ஃபர்ஸ்ட் ஒக்காகவா மாறினதுனால நாகட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா ரினிகன் கிடைச்சிருக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம மாதராவுக்கு அந்த ரினிகன் அவேக் ஆகியிருக்காது. ஸோ இப்போ அதனால அக்கட்சுகியோட லீடர் யாரு அப்படின்னா நம்ம டோபிராமா செஞ்சு தான். அண்ட் லீஃப் வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்களுக்குமே நம்ம மாதராவை பிடிக்காது இல்லையா, பட் அதை நம்ம மாதராவே சால்வ் பண்றாரு. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ நம்ம மாதராவை பிடிச்சி போயிடுது. அகைன் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டோபிராமா செஞ்சுக்கு தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, ஏன்டா என் அண்ணன் தம்பியில சாவடிச்சுட்டு நீ ஒக்காகவா ஆகிட்டு ஜாலியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் காண்டா வராரு. பட் என்னதான் வெறுப்பானாலும் அதே வெறுப்போட இப்போ
போயிட்டு நம்ம மாதரா கூட சண்டை போட்டு அவரை கில் பண்ண முடியாது இல்லையா. அண்ட் நம்ம மாதரா மட்டும் இப்போ தனியாக இருந்தால் பரவாயில்ல, கூடவே நம்ம அஷிராமா செஞ்சும் இருக்காரு. பத்தாத குறைக்கு இப்போ வில்லேஜ் மக்களுமே அவங்க சைடுன்னும் போது நம்ம டோபிராமா செஞ்சுவால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால நம்ம டோபிராமா செஞ்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த டெய்ல்டு பீஸ்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்காக போறாரு. இந்த சமயத்தில் தான் நம்ம பிளாக் ஜெட்ஸு டோபிராமாவை மீட் பண்ணுது. டோபிராமாவை மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் டோபிராமாவோட மண்டியை கழுவி அவரை பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஜெட்ஸு அவருடைய கண்ட்ரோலில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுது. பட் நம்ம டோபிராமா செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஜெட்ஸுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது, அதனால தான் நம்ம கிட்ட வந்து பேசுது அப்படின்றத பிளாக் ஜெட்ஸுவை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறாரு. பட் அப்போதைக்கு நம்ம டோபிராமா செஞ்சு அதை வெளியே காமிச்சிக்கல, இது எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் போட்டோன்னு சொல்லிட்டு அவருமே நார்மலாக இருக்காரு. பட் நம்ம பிளாக் ஜெட்ஸுக்கு டோபிராமாவோட நீட் என்ன அப்படின்றது தெரியும் இல்லையா. ஸோ அதனால பிளாக் ஜெட்ஸு டோபிராமாவை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, தம்பி உனக்கு டெய்ல்டு பீஸ்ட்லாம் வேணும் அப்படின்னா உனக்கு ஷெரிகன் தேவைப்படும். ஸோ ஷெரிகன் இருந்தால் மட்டும்தான் டெய்ல்டு பீஸ்ட்டை ஈஸியாக உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அட்வைஸை போடுது. பட் இதுக்கு நம்ம டோபிராமா செஞ்சு ஒத்துக்காம என்ன சொல்றாருன்னா, என்னோட இன்டென்ஷன் யாரையுமே கில் பண்ணி அவங்க கிட்ட இருந்து எதையுமே பறிக்கிறது கிடையாது, எனக்கு தேவையானதை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீங்க சாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோபிராமா செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ அப்படி போனால் நம்ம டோபிராமா நைன் டெய்ல்டு பீஸ்ட்டை பார்க்குறாரு. பட் நைன் டெய்ல்டு பீஸ்ட்டை நம்ம டோபிராமாவால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா. இது ஆல்ரெடி நம்ம டோபிராமாவுக்கே தெரிஞ்சிருக்கும், பிகாஸ் அவர் அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆளு தான். ஸோ அதனால நம்ம டோபிராமா செஞ்சு என்ன பண்றாருன்னா நைன் டெய்ல்டு பீஸ்ட் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவர்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறாரு. இது எப்போ சாத்தியம்னு கேட்டீங்கன்னா அக்கட்சுகி டீமை சேர்ந்தவங்க பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அண்ட் இந்த மாதிரி டெய்ல்டு பீஸ்ட்டை தேடி போகும்போது தான் நம்ம டோபிராமா ஒவ்வொரு மெம்பர்ஸாக அக்கட்சுகி டீமில் ஜாயின் பண்ண வைக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம டோபிராமாவுக்கு தேவையான கிளானுமே உருவாயிடுச்சு அண்ட் அவருக்கான பவருமே கிடைச்சிடுது. ஸோ அதன் பிறகு என்ன சண்டை தான். நம்ம டோபிராமா செஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா லீஃப் வில்லேஜுக்குள்ளேயே போயிடுறாரு. பட் அப்போ நம்ம டோபிராமா செஞ்சு எதிர்த்து சண்டை போட மாதரா மட்டும் வரல, கூடவே அஷிராமா செஞ்சுமே வந்திருப்பாரு. மாதரா அண்ட் அஷிராமா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா எப்பேற்பட்ட ஸ்குவாடையுமே கில் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்விஸ்ட். அதாவது நம்ம டோபிராமாவோட கிளானான அக்கட்சுகி கிளானை சேர்ந்தவங்க எல்லாருமே நம்ம மாதரா கூட சண்டை போறதுக்கு போயிடுறாங்க. பட் நம்ம டோபிராமா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அஷிராமா கூட சண்டை போறதுக்காக போயிடுறாரு. ஏன்னா நம்ம டோபிராமாவுக்கு ஆல்ரெடி தெரியும் மாதராவை கூட எப்படியாச்சும் சமாளிச்சு டிஃபீட் பண்ணிடலாம், பட் அஷிராமாவை டிஃபீட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோபிராமா செஞ்சு பார்த்தீங்கன்னா அஷிராமா செஞ்சு கூட ஃபைட்டுக்கு போறாரு. அப்படி போகும்போது நம்ம டோபிராமா என்ன நினைச்சிருப்பாருன்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடலாம், முடியலனா இறந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அஷிராமா கூட ஃபைட்டுக்கு போயிருப்பாரு. பட் அங்கே நடத்ததே வேற. ஸ்டார்டிங்ல நம்ம அஷிராமா செஞ்சு டோபிராமா கிட்ட பேசி பார்ப்பாரு. பட் நம்ம டோபிராமா செஞ்சு எதுக்குமே ஒத்துக்க மாட்டாருன்றதுனால நம்ம அஷிராமா செஞ்சு பார்த்தீங்கன்னா சண்டை போட ஸ்டார்ட் பண்றாரு. என்னதான் நம்ம டோபிராமா செஞ்சு ஏகப்பட்ட ஜுட்ஸுவை கிரியேட் பண்ணி நம்ம அஷிராமாவை அட்டாக் பண்ணாலுமே நம்ம அஷிராமா பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஈஸியாவே தப்பிச்சிடறாரு. அண்ட் நம்ம அஷிராமா நினைச்சிருந்தா அரை மணி நேரத்தில் டோபிராமாவை போட்டு தள்ளிட்டு அந்த சண்டையை முடிச்சிருக்கலாம். பட் 1000 தான் இருந்தாலும் தம்பி பாசம் கொஞ்சமாச்சு இருக்குமா இல்லையா. ஸோ அதனாலே நம்ம அஷிராமா பார்த்தீங்கன்னா டோபிராமாவுக்கு எந்த ஒரு டேமேஜுமே கொடுக்காம டோபிராமாவோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு போறாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அஷிராமாவில் பார்த்தீங்கன்னா டோபிராமாவோட அட்டாக்ல இருந்து தப்பிக்க முடியல. ஸோ அதனால மறுபடியும் நம்ம அஷிராமா செஞ்சு என்ன பண்றாருன்னா, முடிஞ்ச வரைக்கும் பேசியே நம்ம டோபிராமாவை சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. பட் அதுவுமே ஃபெயில் ஆகுது. ஒரு கட்டத்தில் நம்ம அஷிராமா செஞ்சு டோபிராமாவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, தம்பி நான் நினைச்சிருந்தா அவனை டிஃபீட் பண்ணிருக்கலாம், கொண்டு இருக்கலாம், பட் அதை பண்ற அளவுக்கு என் மனசுல சக்தி இல்லை. ஸோ நீயே உன் கையால் என்ன கொண்டுடா அப்படின்ற மாதிரி நம்ம அஷிராமா செஞ்சு பார்த்தீங்கன்னா டோபிராமாவை பார்த்து சொல்றாரு. அந்த நேரத்தில் நம்ம டோபிராமாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. ஏன்னா இதே மாதிரி ஒரு சீன் ஆல்ரெடி நடந்திருக்கும் இல்லையா. அதாவது நம்ம மாதரா வந்துட்டு அஷிராமாவை பார்த்து நீ உன்னுடைய தம்பியை கில் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கு நம்ம அஷிராமா இல்ல என் தம்பியெல்லாம் என்னால் கில் பண்ண முடியாது, வேணா நான் செத்து போயிடறான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு இல்லையா. அந்த சீன் இங்க நம்ம டோபிராமாவுக்கு ஞாபகம் வருது. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நம்ம டோபிராமா செஞ்சு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாரு. இதை பார்த்து நம்ம மாதரா என்ன பண்றாருன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோபிராமாவோட கையில இருந்த கத்தியை பிடிங்கி தூக்கி போடுறாரு. அதன் பிறகுதான் நம்ம டோபிராமா ரிட்டர்ன் நார்மல் ஆகுறாரு. ஸோ இப்போ நம்ம டோபிராமா அஷிராமா அண்ட் மாதரா 3 பேருமே உட்காந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதாவது நம்ம டோபிராமா செஞ்சு எதனால லீஃப் வில்லேஜ் விட்டு வெளியே போனாரு, அஷிராமா ஒக்காக ஆகிறதுக்கு பதில் டோபிராமா ஒக்காக ஆயிட்டான் அப்படின்றதுக்கு தானே. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாதரா ஒரு உச்சியா கிளானை சேர்ந்தவன், அவன் ஒக்காக ஆனால் பூரா வில்லேஜ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோபிராமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாட் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம டோபிராமா செஞ்சுக்கு மாதரா மேலே அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கும். பட் நம்ம அஷிராமா செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த வெறுப்பையுமே தூக்கி தூர போறாரு. இப்போ என்னடா தம்பி உனக்கு இந்த வில்லேஜ் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியணுமா, அப்போ என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோபிராமா செஞ்சு பார்த்தீங்கன்னா அஷிராமா செஞ்சு லீஃப் வில்லேஜுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அப்படி போய் பார்க்கும்போது தான் நம்ம டோபிராமாவுக்கு ஆல்ரெடி இருந்த எல்லா தாட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறுது. ஏன்னா ரியல் ஸ்டோரியில நம்ம டோபிராமா செஞ்சு தானே இந்த உச்சியா போலீஸ் ஃபோர்ஸ் அகாடமில உருவாக்கி இருப்பாரு. பட் இந்த கதையில பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா தான் அது எல்லாத்தையுமே உருவாக்கி இருக்காங்க. மாதரா மட்டும் இல்ல, கூட நம்ம அஷிராமா செஞ்சுமே இருந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. பட் பெரும்பாலான விஷயங்களை நம்ம மாதரா தானே பண்ணியிருப்பாரு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல லீஃப் வில்லேஜுக்குள்ள இருந்த ஒரு சிலருக்கே நம்ம மாதராவை பிடிக்காது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நம்ம மாதராவை பிடிச்சி போயிருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம டோபிராமா செஞ்சுக்கு தெரிய வர அவருமே பார்த்தீங்கன்னா பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்து நம்ம மாதராவை ஏற்றுக்கிறாரு. ஐ மீன் ஓகே சாரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க 2 பேருமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஷிராமா மற்றும் மாதரா 2 பேர்கிட்டயுமே நம்ம டோபிராமா செஞ்சு சாரி கேட்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதன் பிறகு தான் நம்ம டோபிராமா செஞ்சு இந்த 9 டெய்ல்டு பீஸ்ட்டை பற்றியே சொல்லுவார். ஸோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் டோபிராமா அஷிராமா அண்ட் மாதரா 3 பேருமே சேர்ந்து இருக்கிற எல்லா டெய்ல்டு பீஸ்ட்டுமே கேப்சர் பண்ணி கொண்டு வரானுங்க. அப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அஷிராமா என்ன சொல்லுவாருன்னா, இந்த டெய்ல்டு பீஸ்ட் எல்லாத்தையுமே பிரிச்சு ஒவ்வொரு வில்லேஜுக்காக கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பட் நம்ம மாதரா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கல. பிகாஸ் நம்ம மாதரா என்ன சொல்றாருன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை நாமளே பார்த்துக்கலாம், இந்த டெய்ல்டு பீஸ்ட்டுங்க என்ன பாவம் பண்ணிச்சு அதுங்களை ஃப்ரீயா விட்டுலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அதன்படி இருக்கிற எல்லா டெய்ல்டு பீஸ்ட்டையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணி ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கிறானுங்க. ஸோ அதன் பிறகு என்ன நம்ம மாதரா உயிரோட இருக்கிற வரைக்கும் லீஃப் வில்லேஜுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் பார்த்துக்கிறாரு. அதையும் மீறி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம டோபிராமா அஷிராமா மட்டும் இல்லாமல் டோபிராமா கிரியேட் பண்ண அக்கட்சுகி கிளான் இருக்குல்ல
அதுவுமே நம்ம மாதராவுக்கு பின்னாடி தான் இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அதை தடுப்பாங்க. ஸோ இதுக்கு பயந்துக்கிட்டே நம்ம லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண யாருமே வரமாட்டாங்க. ஸோ நம்ம மாதராவுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா லீஃப் வில்லேஜை ஆட்சி பண்ணி கொண்டு இருக்கிறார். லீஃப் வில்லேஜோட லீடராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மாதரா புது புது நல்ல விஷயங்களை லீஃப் வில்லேஜுக்குள்ள கொண்டு வரதோட இந்த கதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடியுது. The ghost of the Uchiha. ஸோ கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலோ சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா நம்ம மாதராவை விட டோபிராமாவோட கதை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு கதையில் வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கானோ அந்த அளவுக்கு அந்த கதையுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக்சுவலாக இந்த கதையிலேயே பார்த்தீங்கன்னா நான் டோபிராமாவை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஈவிலாக பயங்கரமாக காமிக்கலான்னு தான் நினைச்சேன். பட் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதாவது நம்ம டோபிராமா இருக்கிற எல்லா டைல்டி பிஸ்டியுமே கரெக்ட் பண்ணி எல்லாருமே போட்டு தள்ளுற மாதிரி காமிக்கலாம்னு நினைச்சேன். பட் அது நம்ம டோபிராமாவை பயங்கர ஈவிலாக காமிச்சிடும் இல்லையா? ஸோ அதனாலேயே நான் அதை கட் பண்ணிட்டு நம்ம டோபிராமா நல்லவனா மாறுற மாதிரி காமிச்சிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஈவில் டோபிராமாவோட கதை வேணும், வாட் இஃப் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு 300+ கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அந்த வீடியோவை மேக் பண்றேன். சரி, ஓகே, ரைட். சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது மால்டோ பாய். போயிட்டு நன்றி, வணக்கம்.